வணக்கம் அன்பு நேயர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. தொடர்ந்து ரியாஸ் கொரனா அவர்களின் அற்புதமான அன்றாட நிகழ்வுகளில் நடக்கும் நகைச்சுவை உணர்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வையும் எவ்வளவு அற்புதமான நகைச்சுவை உணர்வோடு அவர் பார்க்கிறார் என்பதை அவருடைய பதிவை நீங்கள் வாசிக்கும்போது தெரியும். முகநூலில் ரியாஸ் கொரனா அவர்களின் அற்புதமான பதிவை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். அவருடைய பதிவுகளை அவருடைய அனுமதியோடு நான் தினமும் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ இன்று என்ன அப்படின்னு பார்த்து விடலாமா? இன்று நாம் ரொம்ப அற்புதமான நகைச்சுவை நிகழ்வு எதுனா, நம்ம தேநீரும் பிஸ்கட்டும் தான். இதை எவ்வளவு அற்புதமாக வந்துட்டு பார்த்திருக்கிறார் பாருங்கள். காலத்தின் பிரம்மாண்டமான சுழற்சியில் எத்தனையோ பேரரசுகள் தோன்றி அழிந்துவிட்டது. கண்டங்கள் இடம் நகர்ந்திருக்கின்றன. கடல்கள் வற்றி புதிய மலைத்தொடர்கள் முளைத்திருக்கின்றன. இயற்கையின் இந்த மாபெரும் மாற்றங்களுக்கு நடுவே மனிதன் தன்னை இந்த பூமியின் அதிபதியாக நினைத்து கொண்டு இருமாப்புடன் திரிகிறான். ஆனால் அவனது அந்த போலி அகங்காரம் எல்லாம் கொதிக்கும் தேநீருக்குள் ஒரு பிஸ்கட்டை நனைக்கும் போது தவிடுபொடியாகி விடுகிறது. கொதிக்கும் தேநீருக்குள் ஒரு பிஸ்கட்டை சரியாக எத்தனை வினாடிகள் நனைத்து எடுக்க வேண்டும் என்ற துல்லியமான சூத்திரத்தை இன்று வரை எந்த மேதாவியும் கண்டுபிடிக்கவில்லை. இந்த உலகத்திலேயே மிகவும் சிக்கலான, ஆபத்தான மற்றும் கணிக்க முடியாத ஒரு பரிசோதனை என்றால் அது தேநீரில் பிஸ்கட்டை நனைப்பதுதான். ஒவ்வொரு காலையிலும் என் நரைத்த தாடியை கோதியபடியே நான் அமர்ந்திருக்க, தேநீர் கோப்பையிலிருந்து எழும் சூடான ஆவி என் கண்ணாடியை லேசாக மங்கச் செய்யும். அந்த மங்கலான பார்வைக்கு நடுவே நான் மீண்டும் ஒரு முறை இந்த பழமையான சூதாட்டத்திற்கு தயாராகிறேன். ஒரு பிஸ்கட் என்பது அதன் இயல்பிலேயே ஒரு வஞ்சகமான உணவுப் பொருள். அது தட்டில் இருக்கும் வரை ஒரு செங்கலை போல திடமானதாகவும் எதையும் தாங்கும் உறுதி கொண்டதாகவும் பாசாங்கு செய்யும். நான் அதனை ஒரு கர்வத்தோடு 2 விரல்களுக்கு இடையே பிடித்து கொண்டு தேநீர் எனும் கொதிக்கும் எரிமலை குழம்பை நோக்கி மெதுவாக நகர்த்துவேன். அந்த தருணத்தில் என்னை ஒரு வல்லமை படைத்த வீரனாகவே நான் உணர்வதுண்டு. பிஸ்கட்டின் தலையெழுத்து என் விரல் நுனியில் இருப்பதாக ஒரு குருட்டு நம்பிக்கை எனக்குள் எழும். ஆனால் பிஸ்கட் தேநீரின் மேற்பரப்பை தொட்டதும் உலகத்தின் அனைத்து விதிகளும் மாறிவிடுகிறது. அந்த நொடியில் இருந்து நடக்கும் கணக்கீடுகள் அதிநவீன கணினிகளை விடவும் வேகமானவை. பிஸ்கட் தேநீரை உறிஞ்சத் தொடங்குகிறது. அதன் நிறம் லேசாக மாறுகிறது. உடனே என் மூளை அபாய சங்கை ஒலிக்கிறது. போதும், 2 வினாடிகள் ஆகிவிட்டது, உடனடியாக வெளியே எடு, இது கடினமான பிஸ்கட் அல்ல, உடனே எடு என்று கட்டளையிடும். மூளை கட்டளையிடுவதற்கும் நரம்புகள் வழியாக செய்தி விரல்களுக்கு சென்று கைகள் மேல் நோக்கி நகர்வதற்கும் இடையே ஒரு மிகச்சிறிய தாமதம் ஏற்படுகிறது. அந்த பிளவுபட்ட நேரம்தான் மனித குலத்தின் மாபெரும் துயரங்களுக்கு காரணம். நான் பிஸ்கட்டை தூக்க முயலும் அதே கணத்தில் பிஸ்கட்டின் மையப்பகுதியில் ஒரு கண்ணுக்கு தெரியாத விரிசல் ஏற்படுகிறது. அது ஒரு மெதுவான துயரம் மிகுந்த காட்சி. நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த பிஸ்கட்டின் கீழ்ப்பாதி அண்டார்டிகாவில் ஒரு பிரம்மாண்டமான பனிப்பாறை உடைந்து கடலில் விழுவதைப் போல உடைகிறது. எந்த சத்தமும் இன்றி மிகவும் அமைதியாக தேநீர் கடலுக்குள் அது மூழ்கும். என் கையில் ஈரமாகி போன பரிதாபகரமான அந்த பிஸ்கட்டின் ஒரு சிறு துண்டு மட்டுமே அவமானத்தின் சின்னமாக மிஞ்சியிருக்கும். ஒரு கணம் உலகமே இருண்டுவிடும். ஆனால் மனித மனம் அவ்வளவு எளிதில் தோல்வியை ஒப்புக்கொள்ளாதல்லவா? மூழ்கிய அந்த பாதியை காப்பாற்றி விடலாம் என்ற நப்பாசையில் ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு நான் நடத்தும் மீட்பு பணி இருக்கிறதே, அடடா, அது வரலாற்றின் மிக மோசமான பேரிடர் மேலாண்மையாகும். கரண்டியை தேநீருக்குள் விட்டு துழாவும் போது நான் எதை காப்பாற்ற நினைக்கிறேனோ அதுவே முழுமையாக சிதைந்து போகிறது. பிஸ்கட் தேநீரோடு கலந்து ஒரு வகையான சுவையான சேராக மாறிவிடுகிறது. கோப்பையின் அடியில் ஒரு இருண்ட தடிமனான பிஸ்கட் தேநீர் சகதி படிந்து விடுகிறது. இப்போது அந்த தேநீர் குடிப்பதற்கும் லாயக்கற்றது, கொட்டுவதற்கும் மனமில்லாதது. மிகவும் அமைதியாக அந்த சேற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தொண்டைக்குள் தள்ளுவேன். அது தொண்டையில் அடைக்கும் ஒவ்வொரு முறையும் இயற்கையின் முன் நாம் எவ்வளவு அற்பமானவர்கள் என்ற தத்துவம் எனக்கு உரைக்கும். நாளை காலை மீண்டும் ஒரு புதிய கோப்பையுடன் புதிய பிஸ்கட்டோடு வந்து நிற்பேன். இம்முறை சரியாக ஒரு வினாடியில் எடுத்துவிட வேண்டும் என்ற அதே முட்டாள்தனமான நம்பிக்கையுடன். ஒரு பிஸ்கட்டின் உதிர்வில் இருப்பது வெறும் தேநீரின் வீழ்ச்சி அல்ல, அது மனிதனின் அதீத நம்பிக்கையின் வீழ்ச்சி. என்ன நேர்களே, உங்களுக்கு இப்படியான அனுபவம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் அதை நீங்கள் இதை மனதிற்குள் ஓட்டி பாருங்கள். கண்டிப்பாக அடடா! ஒரு பிஸ்கட்டுக்கும் ஒரு தேநீருக்கும் இவ்வளவு பெரிய பதிவு வந்துட்டு இருக்கிறதா? இவ்வளவு ரசனை இருக்கிறதா? இவ்வளவு நகைச்சுவை இருக்கிறதா? என்று உங்களுக்கும் தோன்றும். ஆம், ஒவ்வொரு நிகழ்வையும் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வையும் ரசிக்க தெரிந்தவன் தான்
முழுமையாக வாழ்க்கையை வாழ்ந்தவனாக இருக்கிறான். அந்த வகையில் ரியாஸ் கொரோனா அவர்களின் பதிவும் மிகவும் அற்புதமாக நமது வாழ்க்கையை கொஞ்சம் இளைப்பாறுதலாக வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கையில் பரபரப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த பரபரப்புக்கு இடையில் இவருடைய பதிவு, ரியாஸ் கொரோனா அவர்களின் பதிவு நமக்கு ஒரு இளைப்பாறுதல் போல இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா? நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் ரியாஸ் கொரோனா அவர்களின் பதிவோடு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி நேயர்களே.